Good morning students. Today we are going to studying about chapter 6. Already for previous class 6.1 பார்த்திருப்பீங்க. இப்போ 6.2 பார்க்க போறோம். அது ரிலேட்டடா இருக்கிற சில ஃபார்முலாஸ் மட்டும் நீங்க go through பண்ணிக்கலாம். 6.2ல பார்த்தீங்கன்னா ஸ்கேலார் ப்ராடக்ட் பத்தி பார்க்க போறேன். ஸ்கேலார் ப்ராடக்ட் அப்படினா டாட் ப்ராடக்ட் அப்படினு சொல்லலாம். அதாவது a வெக்டர் and b வெக்டர் கொடுத்திருக்காங்க. a1 i வெக்டர் plus a2 j வெக்டர் plus a3 k வெக்டர் and b வெக்டர் is b1 i vector plus b2 j vector plus b3 k vector இப்படி ரெண்டு வெக்டர்ஸ் கொடுத்திருக்கும் பொழுது இது எப்படி டாட் ப்ராடக்ட் பண்றது அப்படினு சொல்லி பார்க்க போறோம். ஆல்ரெடி 6.1ல அந்த ப்ராப்பர்ட்டீஸ்லாம் படிச்சிருப்பீங்க. i dot i is equal to 1, j dot j is equal to 1, k dot k is equal to 1 அப்படி படிச்சிருப்பீங்க. சோ அதே கான்செப்ட் தான் a dot b ரெண்டு வெக்டர் டாட் ப்ராடக்ட் பண்ணனும்னா இதோட எலிமெண்ட்ஸ் மட்டும் தான் எடுக்கணும். அப்ப a1 b1, a2 b2 and a3 b3 இத மட்டும் நீ என்ன பண்ணனும்? மல்டிப்ளை பண்ணி ஆட் பண்ணி ஒரு நியூமெரிக்கல் நம்பரா வரும். அடுத்து பாத்தீங்கன்னா வெக்டர் ப்ராடக்ட் சொல்லலாம் இல்லனா கிராஸ் ப்ராடக்ட் சொல்லலாம். கிராஸ் ப்ராடக்ட்னாலும் வெக்டர் ப்ராடக்ட்னாலும் ஒண்ணுதான். அப்ப a வெக்டர் கிராஸ் b வெக்டர் அப்படிங்கறது கிராஸ் ப்ராடக்ட் how to write it. எப்பொழுதுமே வெக்டர் ப்ராடக்ட்னா ஒரு வெக்டரா தான் கிடைக்கும். ஸ்கேலார் ப்ராடக்ட்னா ஒரு நியூமெரிக்கல் நம்பரா கிடைக்கும். சரி கிளியர்? சோ வெக்டர் ப்ராடக்ட் அப்படினு சொல்லும்போது டிட்டர்மினன்ட்ஸ் கூட எழுதணும். ஓகேவா? டிட்டர்மினன்ட்ஸ் நம்ம படிச்சிருக்கோம் இல்லையா? அந்த டிட்டர்மினன்ட்ஸ் எழுதும்போது i j k இந்த ஃபர்ஸ்ட் ரோ எழுதிட்டு second row and third row is going to fill the vectors a vector oda element and b vector oda elements edutringa a1 a2 a3 b1 b2 b3 so the determinants padi reduce பண்ணீங்கன்னா you will get ஒரு வெக்டரா கிடைக்கும். so இதுதான் வெக்டர் மெத்தடோட கான்செப்ட். இதுக்கு ரிலேட்டடா பாத்தீங்கன்னா ப்ராப்பர்ட்டீஸ் பார்க்க போறோம். so ப்ராப்பர்ட்டீஸ் அப்படினா இந்த இம்பார்ட்டன்ஸ் ப்ராப்பர்ட்டீஸ் மட்டும் நல்லா பார்த்துக்கலாம். a dot b is equal to 0 வா இருந்துச்சுனா a வெக்டரும் b வெக்டரும் பெர்பெண்டிகுலரா இருக்கும். a cross b a வெக்டரையும் b வெக்டரையும் கிராஸ் பண்ணும்போது 0 ன்னு கிடைச்சதுனா a and b are parallel. Are you clear students? It is very important. 2 marks இந்த கான்செப்ட் யூஸ் பண்ணி நிறைய சம்ஸ் போடுவோம். a dot b is equal to 0 னா a and b are perpendicular. a cross b is equal to 0 னா a and b are parallel. அடுத்து காம்படிட்டிவ் ப்ராப்பர்ட்டீஸ் எடுத்தோம்னா டாட் ப்ராடக்ட் எடுத்தோம்னா a dot b is equal to b dot a and a cross b is equal to minus b cross a அப்படினு சொல்லி பார்க்கறோம். அடுத்து பாத்தீங்கன்னா இதுல ட்ரிபிள் ப்ராடக்ட் அதாவது மூணு வெக்டர்ஸ் வச்சு எடுக்கறோம் அப்படினு சொன்னா அதுல ஸ்கேலார் ட்ரிபிள் ப்ராடக்ட் அப்படிங்கிறது பார்க்கும்போது a dot b cross c is equal to இது எப்படி சொல்லலாம் அப்படினு சொன்னா பாக்ஸ் ப்ராடக்ட் ஆஃப் a வெக்டர் b வெக்டர் c வெக்டர் if a பாக்ஸ் ப்ராடக்ட் ஆஃப் a வெக்டர் b வெக்டர் c வெக்டரோட வேல்யூ 0 ன்னு வந்துச்சுனா the vectors are coplanar. Are you clear? so இந்த கான்செப்ட் யூஸ் பண்ணி 6.2 நம்ம பார்க்க போறோம். 6.3 ல சம்ஸ் பார்க்கலாம். ரிமைனிங் சம்ஸ் நெக்ஸ்ட் கிளாஸ்ல பார்க்கலாம். yes students next scalar triple product formulas already நான் சொல்லிருக்கேன். a dot b cross c அப்படினு அதோட ப்ராப்பர்ட்டீஸ்ல சில பாயிண்ட்ஸ் மட்டும் இங்க பார்க்கலாம். a dot b cross c is equal to a cross b dot c then box product of abc அப்படினு இத சொல்லலாம்னு சொல்லிருக்கேன். இப்போ box product of abc is equal to இத எப்படி மென்ஷன் பண்ணலாம்னு பாருங்க. a cross b dot c is equal to b dot c cross a ஓகேவா is equal to box product of b c a நல்லா கவனிக்கணும். a cross b dot c அப்படினா box productல abc கிடைக்கும். அதே b dot c cross a ன்னு இருந்ததுனா box productல b c a. Are you clear students? so இந்த மாதிரி தான் நம்ம ஸ்கேலார் ட்ரிபிள் ப்ராடக்ட்ல வர வெக்டர்ஸை இந்த மாதிரி பாக்ஸ் ப்ராடக்ட்குள்ள எழுதணும். பாக்ஸ் ப்ராடக்ட்னா எப்படி எழுதணும்னு சொல்லியிருக்கேன்னா டிட்டர்மினன்ட்ஸ்குள்ள எலிமெண்ட்ஸ் இன் a b and c அப்படின்னு ஃபில் பண்ணி நம்ம டிட்டர்மினன்ட்ஸ் ஃபார்ம்ல போடணும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா தேர்ட் பாயிண்ட் பாருங்க. எனி வெக்டர்ஸ் ஆர் interchanged in their position in a STP means scalar triple product. ஓகேவா? ஸோ ஸ்கேலார் ட்ரிபிள் ப்ராடக்ட் கொடுத்துருக்கும் போது ஏதாவது நீ வெக்டர்ஸை நீ இன்டர்சேஞ்ச் பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னால் அதோட பொசிஷன் எப்படி மாறும்னு பாருங்கள். இப்போ ஏபிசி அப்படிங்கிற பாக்ஸ் ப்ராடக்டில் இருக்குது. ஆர் கிளாக் வைஸில் நம்ம என்ன சொல்லலாம்? பிசிஏ சொல்லலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா சிஏபி அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா? அடுத்தது பார்த்திங்கன்னா இது எப்படி மாறும்? இன்டர்சேஞ்ச் பண்ணுறதுனால இதோட வேல்யூஸ் எப்படி மாறுதுன்னு பாருங்கள். மைனஸ் ஆஃப் ஏசிபி. Are you clear students? ஸோ இதில் இருக்கிற இதை இன்டர்சேஞ்ச் பண்ணுறேன் நான் அப்படின்னு சொன்னால் அப்போ மைனஸ் ஆஃப் அப்படின்னு கிடைக்கும். அதில் பார்த்தீங்கன்னா ஏசிபிங்கிறது உனக்கு ஆர்டரில் இல்லை இல்லையா? ஆன்டி கிளாக் வைஸில் கிடையாது. அதே மாதிரி தான் இங்கேயும் மைனஸ் சிபிஏ அப்போ உனக்கு என்டையர்லி என்ன ஒரு நெகட்டிவாக மாறிடும். Are you clear? நெக்ஸ்ட் ஃபோர்த் பாயிண்ட் பாருங்கள். இஃப் பாக்ஸ் ப்ராடக்ட் பண்ணும்போது ஏபிசியோட வேல்யூ ஈக்குவல் டு 0ன்னு வந்துச்சுன்னா the three vectors are coplanar. The three vectors are
கோப்ளேனார் அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா? 11th நம்ம படிச்சிருக்கோம் கோப்ளேனார் கான்செப்டை. இங்கே கொஞ்சம் வித்தியாசமாக படிக்கிறோம். பாக்ஸ் ப்ராடக்ட்டில் ஏபிசிங்கிற 3 வெக்டார்ஸை நம்ம டிட்டர்மினன்ஸ் வேல்யூ கண்டுபிடிக்கும் போது ஈக்குவல் டு 0ன்னு கிடச்சிதுன்னா இட்ஸ் அ கோப்ளேனார்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் பார்த்துக்கோங்க, volume of parallelepiped, the formula is box product of ABC. volume of parallelepiped கேட்டாங்கன்னா box product of ABC கண்டுபிடிச்சு அதுதான் என்னது volume of parallelepiped, இது ஃபார்முலா. அடுத்து பாருங்கள், இந்த குட்டி இந்த கான்செப்ட் எல்லாத்தையுமே நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கணும். எப்பயுமே I dot I is equal to 1, இதெல்லாம் ஆல்ரெடி கிளாஸில் படிச்சிருப்பீங்க. J dot J and K dot K இதோட வேல்யூலாம் என்னவாக இருக்கும், டாட் ப்ராடக்ட்டில் 1ன்னு இருக்கும். இப்போ பாருங்கள் I, J, K அப்படின்னு 3 வெக்டார்ஸ் நம்ம எடுக்கிறோம். இதை கிளாக் வைஸில் I to J, J to K, K to I இப்படி தான் எடுக்க முடியும். இதுக்கு பேர் தான் கிளாக் வைஸ். இப்போ ஆன்டி கிளாக் வைஸ்னால் இப்படி ரிவர்ஸில் வரும்போது, அப்படி ரிவர்ஸில் போகும்போது தான் உனக்கு நெகட்டிவில் கிடைக்கும். டாட் ப்ராடக்ட் பொறுத்த வரைக்கும் உனக்கு ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. பட் கிராஸ் ப்ராடக்ட்டில் உனக்கு என்ன கிடைக்கும், நெகட்டிவில் வரும். இங்கே பாருங்கள், அடுத்தது I dot J அப்படின்னு சொன்னால் உனக்கு என்ன கிடைக்கும், 0. J dot K, K dot I. அப்போ வேறு வெக்டார்ஸோடு நம்ம டாட் ப்ராடக்ட் பண்ணும்போது 0 கிடைக்கும். பட் எப்பயுமே I dot I பண்ணும்பொழுது 1. ஓகேவா? அடுத்து பாருங்கள், A cross A கிராஸ் ப்ராடக்ட்டில் வரும். A cross A, B cross C. அப்போ வந்து பார்த்திங்கன்னா என்ன கிடைக்குமா, 0. A cross A, B cross B, C cross C ஈக்குவல் டு 0 அப்படின்னு கிடைக்கும். நெக்ஸ்ட் பாருங்கள், A cross B is equal to minus B cross A. C cross B is equal to minus B cross C. A cross C is equal to minus C cross A. These are the important properties and formulas அப்படின்னு எடுத்துக்கலாம். இது திரும்ப என்ன பண்ணிக்கோங்க, ஒரு தடவை பார்த்துட்டே இருந்தீங்கன்னா, கவனிச்சுட்டே இருந்தீங்கன்னா ஒர்க் அவுட் பண்ணும்போது உங்களுக்கு ஈஸியாக அது புரியும். அடுத்த ப்ராப்பர்ட்டி பாருங்கள், I cross J is equal to K. ஐயும் ஜேயும் எடுக்கிறீங்க. நான் சொன்னேன் இல்லையா, ஆன்டி கிளாக் வைஸில் நம்ம எடுக்கக்கூடாது, கிளாக் வைஸில் எடுக்கணும். அப்போ I to J வந்தீங்கன்னா கிராஸ் ப்ராடக்ட்டில் K கிடைக்கும். J to K வந்தீங்கன்னா I கிடைக்கும். K to I போனீங்கன்னா J கிடைக்கும். அதே நீங்கள் ரிவர்ஸில் போனீங்கன்னா J cross I அப்படி எடுத்தீங்கன்னா மைனஸ் K, K cross J அப்படின்னு எடுத்தீங்கன்னா மைனஸ் I, அண்ட் I cross K is equal to minus J. Are you clear students? நெக்ஸ்ட் பாருங்கள், வெக்டார் ட்ரிபிள் ப்ராடக்ட், ஸ்கேலார் ட்ரிபிள் ப்ராடக்ட் பார்த்த மாதிரி வெக்டார் ட்ரிபிள் ப்ராடக்ட் ஆல்ரெடி இந்த ஃபார்முலாஸ் படிச்சிருக்கணும். இப்போ இந்த இதே பார்த்துக்கோங்க, மெயின் ஃபார்முலா இது தான். A cross B cross C அப்படின்னா இது எப்படி எழுதலாம் அப்படின்னு நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ A dot C into B minus A dot B into C. அடுத்து பார்த்திங்கன்னா ஐடென்டிட்டி, இதுக்கு வந்து ஜெக்கோபிக்ஸ் ஐடென்டிட்டின்னு சொல்லுவாங்க, அடுத்து லெக்ரான்ஜிஸ் ஐடென்டிட்டின்னு சொல்லுவாங்க. ஸோ இது வந்து ஒரு 2 மார்க்ஸில் இதை கேட்பாங்க. இது ஈக்குவல் டு 0 அப்படின்னு சொல்லி ப்ரூவ் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. ஓகேவா? அப்போ A cross B cross C plus B cross C cross A plus C cross A cross B is equal to 0. அப்போ இந்த இடத்துல நீ என்ன பண்ணிக்கலாம், இந்த ஃபார்முலாவை நம்ம யூஸ் பண்ணலாம். வெக்டார் ட்ரிபிள் ப்ராடக்டோட ஃபார்முலாவை இந்த ஒவ்வொரு கான்செப்ட்டுக்கும் நம்ம என்ன பண்ணிக்கலாம், யூஸ் பண்ணி இதை சிம்பிளை பண்ணுற மாதிரி வரும். அது கிளியர்? நம்ம சம்ஸ் பார்க்கும்போது இதை பார்க்கலாம். பட் இட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட், ஒரு 2 மார்க். நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா லெக்ரான்ஜிஸ் ஐடென்டிட்டி, இதுவும் நான் சொன்னேன். ஓகேவா? டாட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்கேலாரில் உனக்கு கிராஸ் ப்ராடக்ட் 4 வெக்டார்ஸ் வரும்போது எப்படி எழுதுறதுன்னு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ அதை தான் இங்கே ஃபார்முலாவாக எழுதியிருக்கேன். ஸோ இந்த ஃபார்முலாஸ் எல்லாத்தையுமே நோட் புக்கில் நீ என்ன பண்ணிக்கோ, நல்லா காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணிவிட்டு என்ன பண்ணணும், இதை திரும்ப நீ ஃபார்முலாஸை கோத்ரூ பண்ணிகிட்டே இருந்தால் தான் அடுத்த எக்ஸசைஸ் போகும்போது நீ என்ன பண்ண முடியும், புரிஞ்சுக்க முடியும். Are you clear students? Okay, let us go to the exercise sums. Okay students, exercise number 6.2. If A vector is equal to I vector minus 2J vector plus 3K vector, B vector equal to 2I vector plus J vector minus 2K vector, C vector is equal to 3I vector plus 2J vector plus K vector. So they are given 3 vectors A, B, C, and they are asking you to find out A vector dot B vector cross C vector. So இதோட வேல்யூவை கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. ஸோ இந்த வேல்யூவை நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறோன்னு பார்க்கலாம். B cross C ஃபஸ்ட் எடுத்தோன்னே B cross C எடுத்துக்கோங்க. கிராஸில் இருந்தால் கிராஸ் ப்ராடக்ட்டுக்கு நம்ம ஃபார்முலா பார்த்துருக்கோம். டிட்டர்மினன்ட்ஸ் I vector, J vector, K vector in the first row. After that the value of B vector and C vector ஓட values எடுத்து எழுதுங்க. அப்போ 2, 1, minus 2 அப்படின்னு கிடைக்குது. அடுத்தது பார்த்தீங்கன்னா 3, 2, 1 இது C ஓட வேல்யூ. இதை வச்சு நம்ம என்ன பண்ண போகிறோம், டிட்டர்மினன்ட்ஸ் மெத்தட் படி ரெடியூஸ் பண்ண போகிறோம். அப்படி எடுத்திங்கன்னா I vector into 2/2 மேட்ரிக்ஸ் எடுத்துக்கோங்க. அப்போ என்ன கிடைக்கும், 1 minus 4. இப்போ minus 4 இங்கே வரும்போது plus 4 ஆயிரும். அப்போ 1 plus 4 minus J vector into 2 plus 6 plus K vector into 4 minus 3.
Then finally 4 plus 1 5, 2 plus 6 8, 4 minus 3 1. So B cross C oda value 5i vector minus 8j vector plus k vector. ஓகேவா? நெக்ஸ்ட் என்ன கேட்டிருக்காங்க? A dot B cross C கேட்டிருக்காங்க. அப்படின்னு என்ன அர்த்தம்? ஏங்கிற வெக்டரோட இந்த B cross C என்ன பண்ணணும்? டாட் ப்ராடக்ட் பண்ணணும். அப்போ டாட் ப்ராடக்ட்னா நம்ம பார்த்துருக்கோம். அப்போ A வெக்டர் அப்படியே எடுத்து எழுதுங்க. I minus 2j plus 3k டாட் 5i வெக்டர் மைனஸ் 8j வெக்டர் ப்ளஸ் k வெக்டர். ஸோ ரெண்டையும் டாட் ப்ராடக்ட் பண்ணும்போது என்ன பண்ண சொல்லியிருக்கேன்? எஸ், எலமெண்ட்ஸை மட்டும்தான், கோஎஃபிஷியன்ஸை மட்டும்தான் நம்ம என்ன பண்ணணும்? எடுக்கணும். அப்போ ஐயோட காம்பனன்ட் என்னவா இருக்குது? இங்கே 1 அண்டு 5. அப்போ 1 5 சார் 5. அடுத்து -2 -8. அப்போ என்ன வரும்? 16. அடுத்தது பார்த்தீங்கன்னா 3 × 1 3. ஸோ எல்லாத்தையும் ஆட் பண்ணி என்ன கிடைக்கும்? 24. அப்போ the value of A dot B cross யோட வேல்யூ என்னது? 24. ஓகேவா ஸ்டூடெண்ட்ஸ்? ஸோ இதில் இன்னொரு மெத்தட் நான் சொல்லித்தரேன், நல்லா கவனிங்க. இப்போ நம்ம ஃபார்முலா பார்த்தோம் ட்ரிபிள் ப்ராடக்டில். அப்போ A டாட் B cross C அப்படி அதோட வேல்யூ என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம். பாக்ஸ் ப்ராடக்ட் ஆஃப், இதுக்கு பேர் என்ன? பாக்ஸ் ப்ராடக்ட்னு சொல்லுவோம் இல்லையா? அப்போ A வெக்டர் B வெக்டர் அண்டு C வெக்டர் அப்படின்னு பார்த்தோம் இல்லையா? ஸோ இந்த ஃபார்முலா கூட நம்ம என்ன பண்ணிக்கலாம்? இதுக்கு பதிலாக யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ உனக்கு அந்த மாதிரி தெரிஞ்சால் அப்படியும் போட்டுடலாம். B cross C கண்டுபிடிச்சி அப்புறம் ஏவோட டாட் ப்ராடக்ட் பண்ணி ஆன்சர் கொடுக்கலாம். அதர்வைஸ் இந்த மாதிரி டைரக்ட் ஃபார்முலா கூட யூஸ் பண்ணி என்ன பண்ணிக்கலாம்? பாக்ஸ் ப்ராடக்ட்டில் ABC அப்படின்னா என்ன அர்த்தம்? டிட்டர்மினன்ட்ஸ்குள்ளே ஏவோட வேல்யூஸ், பியோட வேல்யூஸ் அண்டு சியோட வேல்யூஸ் டேரெக்டாக எடுத்து எழுதி அதை டிட்டர்மினன்ட்ஸில் என்ன பண்ணிக்கலாம்? ரெடியூஸ் பண்ணிக்கலாம். அப்படி பார்க்கும்போது ஏவோட வேல்யூ என்ன? 1 -2 3. அடுத்தது பியோட வேல்யூ 2 1 -2. சியோட வேல்யூ 3 2 1. இப்போ நார்மலாக அப்படியே ரெடியூஸ் பண்ணுங்க பார்க்கலாம். டிட்டர்மினன்ட்ஸ் ரெடியூஸ் பண்ணுற மாதிரி ரெடியூஸ் பண்ணி பாருங்கள். 1 × ஓகேவா 2/2 மேட்ரிக்ஸ் எடுங்க. 1 + 4 மைனஸ் இருக்கனால மைனஸ் இன்ட்டு மைனஸ் என்னாச்சு? ப்ளஸ் +2 × 2 + 6 +3 × 4 - 3. தென் இதை சிம்பிளை பண்ணுங்க. 1 5 சார் 5, 2 × 8 16, 3 × 1 3. When you are adding this, we can get another the same answer 24. Are you clear students? So in the two methods learning எந்த மெத்தடை யூஸ் பண்ணாலும் answer will be given. Okay. Next second sum. Find the volume of parallelepiped whose determines the edges are -6i vector plus 14j vector plus 10k vector and 14i vector minus 10j vector minus 6k vector and 2i vector plus 4j vector minus 2k vector. So here 3 vectors கொடுத்துட்டு இதோட வால்யூம் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. வால்யூம் ஆஃப் parallelepiped அப்படி கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ இதை நம்ம என்ன எடுத்துக்கிறோம்? let us consider a vector b vector and c vector அப்படின்னு தனித்தனியாக எடுத்து எழுதிக்கிட்டு வால்யூம் ஆஃப் parallelepiped ஃபார்முலா என்ன? பாக்ஸ் ப்ராடக்டில் ABC அண்ட் இங்கே என்ன கொடுத்துருக்கேன்? மாடுலஸ். மாடுலஸ் எதுக்காக கொடுக்குறது? எஸ், மாடுலஸ்னால் இப்போ நெகட்டிவில் வேல்யூ வந்துச்சுன்னா அதை என்னவா மாற்றிக்கலாம்? பாசிட்டிவாக மாற்றிக்கலாம். எப்போவுமே ஏரியா அண்ட் வால்யூம்ஸ் எல்லாமே எப்படி இருக்கணும்? பாசிட்டிவாக தான் இருக்கணும் இல்லையா? அதுக்காக இந்த என்ன கொடுத்துக்கிறோம்? மாடுலஸ் ஆஃப் பாக்ஸ் ப்ராடக்ட் ஆஃப் ஏ வெக்டர் பி வெக்டர் அண்ட் சி வெக்டர். இதை இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்? அப்ளை பண்ண போகிறோம். அப்போ பாக்ஸ் ப்ராடக்டில் ஏபிசின்னு எடுத்தோம்னா என்ன சொல்லியிருக்கோம்? ப்ரீவியஸ் சம்மில் பார்த்த மாதிரியே ஏ வெக்டரோட வேல்யூ -6 14 10. அடுத்த பி வெக்டரோட வேல்யூ 14 -10 -6. சி வெக்டரோட வேல்யூ 2 4 -2. ஸோ இதை டிட்டர்மினன்ட்ஸ் ரெடியூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி இதில் செக் பண்ணி பாருங்களேன். இது எல்லாமே கொஞ்சம் பெரிய நம்பராக இருக்குது. 14 10 இந்த மாதிரி மல்டிப்ளை பண்ணும்பொழுது ஏதாவது சின்ன மிஸ்டேக்ஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் நீ என்ன பண்ணிக்கோ, இதில் பாருங்கள், காமனாக ஒரு ரோலையோ இல்லை காலத்துலேயோ ஏதாவது நம்பர்ஸ் எடுக்க முடியுமா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த ஃபர்ஸ்ட் ரோவில் எடுத்து பார்த்தீங்கன்னா நான் 2 வெளியில் எடுக்கலாம். மேக்ஸிமம் எவ்வளோ ரெடியூஸ் பண்ண முடியுமோ அப்படி ரெடியூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? அடுத்தது செகண்ட் ரோலையும் 2 வெளியில் எடுக்கலாம். தேர்ட் ரோலையும் 2 வெளியில் எடுக்கலாம். அப்போ ஃபர்ஸ்ட் ரோலேருந்து 2 வெளியில் எடுக்கிறேன். செகண்ட் ரோ தேர்ட் ரோலையும் 2 வெளியில் எடுத்தால் 2 × 2 × 2 என்ன கிடைக்கும்? 8. ஓகேவா? ஸோ அந்த 8 நீ காமனாக டிட்டர்மினன்ட்ஸ்க்கு வெளியில் கொடுத்துக்கோ.
இப்போ நீங்கள் 2 வெளியில் எடுத்ததுனால இங்கே டிட்டர்மினன்ட்ஸ் எப்படி மாறுதுன்னு பாருங்கள். -3 7 5. செகண்ட் ரோ 7 -5 -3. தேர்ட் ரோ 1 2 -1. ஸோ இப்போ இந்த 8 விட்டுட்டு இது மீதி எல்லாத்தையும் இந்த டிட்டர்மினன்ட்ஸ் என்ன பண்ண போகிறோம், ரெடியூஸ் பண்ண போகிறோம். ரெடியூஸ் பண்ணதுக்கப்புறம் 8 நம்ம என்ன பண்ணிக்கலாம், மல்டிப்ளை பண்ணிக்கலாம். ஓகே, நவ் 8 into -3 2/2 மேட்ரிக்ஸ் எடுத்து மல்டிப்ளை பண்ணுங்கள். 5 + 6 கிடைக்குது. -7 -7 + 3 +5 14 -5. அப்போ மைனஸ் இன்ட்டு மைனஸ் என்னவாயிரும், +5 ஆயிரும். இப்போ இதெல்லாத்தையும் ஆட் பண்ணி சிம்பிளை பண்ணுங்கள். -3 × 11 -7 × -4 +5 × 19. இப்போ மல்டிப்ளை பண்ணால் -33 +28 +95 இன்ட்டு 8 அப்படிங்கிறது நீ காமனாக இங்கே போட்டுகிட்டே வரணும் வெளியில். நம்ம 8 காமனாக வெளியில் எடுத்தோம் இல்லையா, அது அப்படியே இருக்கட்டும். 8 × 90 இதை ஆட் பண்ணி சிம்பிளை பண்ணினா என்ன கிடைக்குது, 90. அப்போ 8 × 90 மல்டிப்ளை பண்ணால் என்ன கிடைக்கும், 720. ஸோ the volume of parallelepiped is 720 cubic units. ஃபைனலாக நீங்கள் அதை மறந்துடக்கூடாது. எப்பயுமே வால்யூம் ஏரியாலாம் எழுதும் பொழுது அந்த யூனிட்ஸை நம்ம அப்ளை பண்ணியே ஆகணும். அப்போ 720 cubic units அப்படின்னு கொடுத்துட்றோம். அடுத்து பாருங்கள் தேர்ட் சம் பாரு. தேர்ட் சம்மில் பாருங்கள், the volume of parallelepiped whose the edges are என்ன கொடுத்துருக்காங்க, வேல்யூஸ் கொடுத்துருக்காங்க, is 90 cubic units. நல்லா கவனிச்சுக்கோ, இங்கே வந்து வால்யூம் கண்டுபிடிக்க சொல்லலை, வால்யூம் ஆஃப் parallelepiped 90 cubic unitsனு கொடுத்துட்டு find the value of lambda. அப்போ இந்த கொடுத்துருக்கிற எட்ஜஸில் பார்த்தீங்கன்னா ஒரு வேல்யூ என்னவா இருக்குது, லாம்டாவாக இருக்குது. இந்த லாம்டாவோட வேல்யூ தான் நீங்கள் என்ன பண்ணணும், ஃபைண்ட் அவுட் பண்ணணும். Are you clear student? Now we know that the formula is what is box product of A vector, B vector and C vector. இப்போ இதுதான் வால்யூம் ஆஃப் parallelepiped ஃபார்முலா இல்லையா. இஸ் ஈக்குவல் எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 19 கொடுத்துருக்குறாங்க ஆல்ரெடி. அப்போ இதுக்கு நம்ம ஃபார்முலா படி என்ன சொல்லுவோம், டிட்டர்மினன்ட்ஸ்குள்ளே A vector, B vector and C vector அப்ளை பண்ணுங்கள். 7 lambda -3 1 2 -1 -3 7 5. இதோட வேல்யூ என்னன்னு கொடுத்துட்டாங்க, ஈக்குவல் டு 90. ஸோ இந்த ஈக்குவல் டு 90ங்கிறத எடுத்துட்டு நம்ம இந்த டிட்டர்மினன்ட்ஸை ரெடியூஸ் பண்ணும் பொழுது we are going to get lambda value. ஸோ இப்போ எப்படி லாம்டா வேல்யூ கண்டுபிடிக்கிறதுக்காக நம்ம டிட்டர்மினன்ட்ஸை ரெடியூஸ் பண்ணுறோம். 7 × 10 + 7 minus lambda into 5 - 3 minus 3 into 7 plus 6 equal to 90. When you are simplifying this, 7 into 17 minus lambda into 2 minus 3 into 30 equal to 90. Multiply பண்ணுங்க 119 minus 2 lambda minus 39 equal to 90. இப்போ நமக்கு லாம்டாவோட வேல்யூ வேணுங்கிறதுக்காக -2 லாம்டா மட்டும் லெஃப்ட் சைடு எடுத்துட்டு மீதி எல்லாம் ரைட் சைடு கொண்டு போங்க. சிம்பிளிஃபை பண்ணீங்கன்னா என்ன கிடைக்குது, 10 ன்னு ஆன்சர் கிடைக்குது. இப்போ -2 லாம்டா equal to 10 அப்படின்னா லாம்டா equal to -5. ஸோ இப்போ லாம்டாவோட வேல்யூ என்ன கிடைச்சிருச்சு, -5 அப்படின்னு கிடைச்சிருச்சு. ஓகே, நெக்ஸ்ட் சம் பார்த்தீங்கன்னா ஃபோர்த் சம் பாருங்க. If A vector, B vector, C vector are three non-coplanar vectors represented by the concurrent edges of a parallelepiped of volume 4 cubic units. Find the value of A vector plus B vector dot B vector cross C vector plus B vector plus C vector dot C vector cross A vector plus C vector plus A vector dot A vector cross B vector. Okay, students, question புரியுதா? So 3 non-coplanar vectors கொடுத்திருக்காங்க. இந்த 3 non-coplanar vectors ஓட volume of parallelepiped value 4 cubic units னு கொடுத்திருக்காங்க. So இதை நீங்க யூஸ் பண்ணி இந்த வேல்யூவை நீங்க என்ன பண்ணணும், ஃபைண்ட் அவுட் பண்ணணும்.
ஓகேவா? அப்போ கிவனில் நம்ம என்ன எடுத்துக்கிறோம்? வால்யூம் ஆஃப் parallelepiped அப்படின்னு சொல்லும் பொழுது பாக்ஸ் ப்ராடக்ட் ஆஃப் ABC is equal to 4 cubic units எடுத்துக்கிறோம். ஸோ இதை யூஸ் பண்ணி தான் நம்ம என்ன பண்ண போகிறோம்? இதை ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி பாருங்கள், A plus B vector dot B cross C அப்படின்னு இருக்கு இல்லையா? ஸோ இதை நான் ஸ்ப்ளிட் பண்ணி 2 டேர்ம்ஸாக எழுத போகிறேன். முதல் A வெக்டரோட இந்த B cross C டாட் பண்ண போகிறேன். அதே மாதிரி B வெக்டரோட B cross C டாட் ப்ராடக்ட் பண்ண போகிறேன். இதே சேம் கண்டிஷன் தான் இந்த B வெக்டார் ப்ளஸ் C வெக்டாருக்கும் C வெக்டார் ப்ளஸ் A வெக்டாருக்கும் நம்ம யூஸ் பண்ணி இங்கே எழுதியிருக்கேன். நல்லா கவனிங்க. A டாட் B cross C ப்ளஸ் B டாட் B cross C ப்ளஸ் B டாட் C cross A ப்ளஸ் C டாட் C cross A ப்ளஸ் C டாட் A cross B ப்ளஸ் A டாட் A cross B. ஸோ இப்போ இது வெக்டார் ட்ரிபிள் ப்ராடக்ட்டில் வருது இல்லையா? அப்போ இதை நம்ம கம்பைன் பண்ணி எப்படி எழுதலாம்? பாக்ஸ் ப்ராடக்ட்டில் எழுதலாமா? அப்போ ABC 3 வெக்டார் இருக்குது. அப்போ பாக்ஸ் ப்ராடக்ட்டில் என்ன எழுதலாம்? A வெக்டார், B வெக்டார், C வெக்டார். அடுத்தது BBC, அதையும் பாக்ஸ் ப்ராடக்ட்டில் எழுதலாம். B வெக்டார், B வெக்டார், C வெக்டார். அடுத்தது B வெக்டார், C வெக்டார், A வெக்டார் ப்ளஸ் C வெக்டார், C வெக்டார், A வெக்டார் ப்ளஸ் C வெக்டார், A வெக்டார், B வெக்டார் ப்ளஸ் A வெக்டார், A வெக்டார், B வெக்டார். லிசன் ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம இந்த ப்ராப்பர்ட்டிஸ் படிக்கும்போது பார்த்துருக்கோம், 2 வெக்டார்ஸ் ஆர் ஈக்குவல் அப்படி இருந்துச்சுன்னா இதோட பாக்ஸ் ப்ராடக்டோட வேல்யூ என்னவா இருக்கும்? 0. அப்போனா இந்த வேல்யூ 0 ஆயிரும். அடுத்தது பார்த்தீங்கன்னா C வெக்டார், C வெக்டார், A வெக்டாரும் 0 ஆயிரும். A வெக்டார், A வெக்டார், B வெக்டாருங்கிறதும் 0 ஆயிரும். பிகாஸ் இங்கே 2 வெக்டார்ஸ் ஆர் ஈக்குவல் அப்படிங்கிற டேர்மில் இருக்குது. அதனால் இந்த மூணையும் நீங்கள் ஈக்குவல் டு 0ன்னு கொண்டு போயிட்டீங்கன்னா ரிமைனிங் இருக்கிறது என்ன? A வெக்டார், B வெக்டார், C வெக்டார். இங்கே B வெக்டார், C வெக்டார், A வெக்டார். அடுத்தது C வெக்டார், A வெக்டார், B வெக்டார். அதுலேயும் நீங்கள் செக் பண்ணணும், வெக்டார்ஸ் இடம் மாறி இருந்ததுன்னா உங்களுக்கு அந்த ஆர்டரில் வருதா, சைக்கிளிக் ஆர்டரில் இருக்கா? ABC அப்படின்னா அடுத்து என்ன வரணும்? BCA. அடுத்து எடுக்கும்போது CAB. ஸோ இது மூணுமே அதே சைக்கிளிக் ஆர்டரில் வரனால வேல்யூ என்னது? சேம் இல்லையா? அப்போ இது எல்லாத்தையும் நம்ம ஒன்றா ஆட் பண்ணோம்னா எத்தனை ப்ராடக்ட் கிடைக்குது? 3 இன்ட்டு பாக்ஸ் ப்ராடக்ட் ஆஃப் ABC அப்படின்னு கிடச்சிருது. அப்போ ஆல்ரெடி பாக்ஸ் ப்ராடக்ட் ஆஃப் ABCக்கு வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்க? 4 கொடுத்துருக்காங்க. அப்போ 3 இன்ட்டு 4 ஈக்குவல் டு 12 அப்படின்னு ஆன்சர் கிடைச்சிருக்கு. ஆர் யூ கிளியர் ஸ்டூடெண்ட்ஸ்? ஸோ இந்த கொஸ்டினில் கொடுத்துருக்கிற கொஸ்டினுக்கான வேல்யூ என்னன்னு கிடைச்சிருச்சு? 12 அப்படின்னு ஆன்சர் கிடைச்சிருக்கு. ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க, 5th சம் பாருங்க. ஃபைண்ட் த ஆல்டிடியூட் ஆஃப் த parallelepiped determined by the vectors A, B, C. என்ன கேட்டிருக்காங்க? ஆல்டிடியூட் ஆஃப் த parallelepiped. அதுக்கு வெக்டார்ஸ் கொடுத்துட்டாங்க ABCன்னு. அதில் இன்னொரு கண்டிஷன் கொடுத்துருக்காங்க. If the base is taken as the parallelogram determined by B vector and C vector. அப்போ parallelepipedோட பேஸை வந்து எதவா எடுத்துக்கணுமா? parallelogram of B and C அப்படிங்கிற இந்த வெக்டார்ஸை மெயின் பண்ணி எடுத்துக்க சொல்கிறாங்க. அப்போ parallelogramல நம்மளுக்கு அதோட ஏரியா, பேஸ் ஏரியாவை நம்ம என்ன சொல்லுவோம்? B cross C அப்படின்னு சொல்லுவோம். இங்கே B வெக்டார், C வெக்டார் கொடுத்துருக்கோம்னா B cross Cன்னு சொல்லிக்கிறோம். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம எப்படி பண்ணுறோன்னு பாருங்கள். பாக்ஸ் ப்ராடக்ட் பண்ண போகிறோம். A வெக்டார், B வெக்டார், C வெக்டார். அப்போ அதில் A வெக்டரோட வேல்யூ -2 5 3. அடுத்தது 1 3 -2 -3 1 4. இதை ரெடியூஸ் பண்ணுங்கள். ரெடியூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும்? வால்யூம் ஆஃப் parallelepiped கிடச்சிரும். ஸோ -2 இன்ட்டு 12 + 2 -5 இன்ட்டு 4 - 6 ப்ளஸ் 3 இன்ட்டு 1 + 9. சிம்பிளை பண்ணிங்கன்னா -2 இன்ட்டு 14 -5 இன்ட்டு -2 ப்ளஸ் 3 இன்ட்டு 10 -28 ப்ளஸ் 10 ப்ளஸ் 30 ஈக்குவல் டு 12. ஸோ த வால்யூம் ஆஃப் parallelepiped இஸ் ஈக்குவல் டு 12 அப்படின்னு கிடச்சிருச்சு. இப்போ ஏரியா ஆஃப் த parallelogram determined by the vectors B and C அப்படின்னா என்ன சொன்னேன்? மாடுலஸ் ஆஃப் B cross C. cross C அப்படின்னு சொன்னால் நம்ம என்ன சொல்லுவோம்? டிட்டர்மினன்ட்டில் அப்படி எழுதணும். அப்போ B cross C டிட்டர்மினன்ட் அப்படின்னு சொன்னீங்கன்னா IJK ஃபர்ஸ்ட் ரோவில் ஃபில் பண்ணிக்கோங்க. B வெக்டர் அண்ட் C வெக்டர் அப்ளை பண்ணுங்கள். 1 3 -2. அடுத்த C வெக்டர் -3 1 4. இதை இப்போ ரெடியூஸ் பண்ணுங்கள். I இன்ட்டு 12 + 2
மைனஸ் ஜே இன்ட்டு 4 மைனஸ் 6 ப்ளஸ் கே இன்ட்டு என்ன கிடைக்குது 1 ப்ளஸ் 9. when you are simplifying this 14i vector plus 2j vector plus 10k vector. இப்போ இதுதான் b cross c யோட வேல்யூ. ஆனால் நம்மளுக்கு என்ன வேணும், ஏரியான்னு சொல்லும் பொழுது மாடுலஸ் கொடுத்துருக்கோம் இல்லையா. அப்போ மாடுலஸ் கொடுத்தனால நம்ம என்ன பண்ண போகிறோம், இப்போ மாடுலஸ் ஆஃப் b cross c, மாடுலஸ் ஆஃப் b cross c கொடுத்தோம்னா என்ன கிடைக்குது, ரூட் ஆஃப் மாடுலஸ் எப்படி கண்டுபிடிக்கும் தெரியும் இல்லையா. அப்போ x ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் இசட் ஸ்கொயர். அப்போ இங்கே 14 ஸ்கொயர் பண்ணினா என்ன கிடைக்குது 196 ப்ளஸ் 2 ஸ்கொயர் பண்ணால் 4 ப்ளஸ் 10 ஸ்கொயர் பண்ணால் 100 ஈக்குவல் டு ரூட் ஆஃப் என்ன கிடைக்குது 300. ரூட்டை 300, ரூட் 300 சிம்பிளிஃபை பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால் 3 இன்ட்டு 100ன்னு பிரிக்கலாம். 3 இன்ட்டு 100ன்னு பிரிக்கும் பொழுது 100 ரூட்குள்ளே வெளியே எடுத்தீங்கன்னா 10 கிடச்சிரும். அப்போ 10 இன்ட்டு ரூட் 3 அப்படிங்கிறது ஏரியா ஆஃப் த parallelogram whose edges are b cross c யோட வேல்யூ 10 இன்ட்டு ரூட் 3. நெக்ஸ்ட் நம்மளுக்கு என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க, ஆல்டிடியூட் கேட்டிருக்காங்க. அப்போ ஆல்டிடியூட் ஆஃப் parallelepiped ஃபார்முலா என்ன, வால்யூம் ஆஃப் parallelepiped டிவைடட் பை ஏரியா ஆஃப் த பேஸ். இங்கே பேஸில் வந்து b cross c கொடுத்தனால நம்ம என்ன பண்ணிக்கிறோம், வேல்யூ கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம். அந்த வேல்யூஸ் அப்படியே இங்கே அப்ளை பண்ணுங்கள். வால்யூம் ஆஃப் parallelepiped என்ன கிடச்சிருக்கு 12 பை 10 இன்ட்டு ரூட் 3. இதை சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா 6 பை 5 ரூட் 3 கிடைக்குது. whenever டினாமினேட்டரில் நம்மளுக்கு இரேஷனல் நம்பர் வந்தால் நம்ம என்ன பண்ணணும், அதை ரேஷனலைஸ் பண்ணணும் இல்லையா. அப்போ இங்கே ரூட் 3 அதில் என்ன பண்ணிக்கிறோம், மல்டிப்ளை பண்ணி டிவைட் பண்ணுறோம். அப்படி பண்ணும் பொழுது 6 ரூட் 3 கிடைக்குது. டிவைடட் பை 5 இன்ட்டு ரூட் 3 இன்ட்டு ரூட் 3 என்ன கிடைச்சிது 3. இந்த 3ஐயும் 6ஐயும் கேன்சல் பண்ணிங்கன்னா 2 ரூட் 3 கிடைக்குது. ஸோ 2 ரூட் 3 பை 5 அப்படிங்கிறது என்னது, ஆல்டிடியூட் ஆஃப் parallelepiped. Are you clear students? Okay, next sum பார்த்தீங்கன்னா 6th sum பாருங்க. Determine whether the 3 vectors 2i vector plus 3j vector plus k vector, I vector minus 2j vector plus 2k vector and 3i vector plus j vector plus 3k vector are coplanar. ஸோ என்ன கேட்டிருக்காங்க, determine whether the 3 vectors are coplanar. அப்படின்னா இந்த 3 வெக்டாரும் கோப்ளேனாரா அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதுக்கு நம்ம ப்ராப்பர்ட்டிஸ் பார்த்துருக்கோம். கோப்ளேனார்னா என்ன கண்டிஷனில் இருக்கணும், பாக்ஸ் ப்ராடக்ட் எப்படி இருக்கணும், ஈக்குவல் டு 0. எஸ், அப்போ பாக்ஸ் ப்ராடக்டில் ஈக்குவல் டு 0 வந்துச்சுன்னா தே ஆர் கோப்ளேனார். கிவன் வெக்டார்ஸ் ஆர் கோப்ளேனார். அது 11th படிச்சிருப்போம்ல, அந்த கோப்ளேனாருங்கிறது அது வேற. இதில் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம், டேரெக்டாக பாக்ஸ் ப்ராடக்டில் கண்டுபிடிக்க போகிறோம். கொடுத்த வெக்டார்ஸை ஏபிசி அப்படின்னு எடுத்து எழுதிக்கோங்க. பாக்ஸ் ப்ராடக்ட் ஏபிசி. ஸோ ஏ வெக்டார் 2 3 1, பி வெக்டாரில் 1 மைனஸ் 2 2, சி வெக்டார் 3 1 3. ரெடியூஸ் பண்ணுங்கள். ரெடியூஸ் பண்ண என்ன கிடைக்குது, 2 இன்ட்டு மைனஸ் 6 மைனஸ் 2 மைனஸ் 3 இன்ட்டு 3 மைனஸ் 6 ப்ளஸ் 1 இன்ட்டு 1 ப்ளஸ் 6, 2 இன்ட்டு மைனஸ் 8 minus 3 into minus 3 plus 1 into 7. Simplify பண்ணும்போது என்ன கிடைக்குது, minus 16 plus 9 plus 7 equal to 0. Are you clear student? So இப்போ box productல இதை நம்ம simplify பண்ணும்போது என்ன கிடைச்சிருச்சு, 0ன்னு கிடைச்சிருச்சு. 0ன்னு கிடைச்சனால the given 3 vectors are coplanar அப்படின்னு எடுத்து என்ன பண்ணோம், எழுதணும். Are you clear? Next 7th sum பாருங்க. A vector is equal to I vector plus J vector plus K vector and B vector is equal to I vector and C vector is equal to C1 I vector plus C2 J vector plus C3 K vector. If C1 equal to 1 and C2 is equal to 2 such that A, B, C are coplanar. Okay ba? ஸோ இதை நல்லா கவனிக்கணும். இந்த கொஸ்டினில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஏ வெக்டார் பி வெக்டார் சி வெக்டார் கொடுத்துருக்குறாங்க. அதே நேரத்தில் இந்த இடத்துல நம்மளுக்கு C1 வெக்டார் அண்ட் C2ஓட வெக்டார்ஸ் வேல்யூஸ் கொடுத்துருக்குறாங்க. ஆனால் இங்கே நம்மளுக்கு என்ன வேல்யூ கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஃபைண்ட் C3ஓட வேல்யூ மட்டும் நம்மளுக்கு கொடுக்கல பார்த்தீங்களா. அப்போ C3ஓட வேல்யூவை நம்ம கண்டுபிடிக்கணும். அதே நேரத்தில் கிவனில் என்ன கொடுத்துருக்காங்க, ஏபிசிஆர் கோப்ளைனார் அப்படிங்கிற இந்த கண்டிஷனையும் கொடுத்துருக்காங்க. அப்போ முதல் சி வெக்டாரில் இந்த C1 C2ஓட வேல்யூ எடுத்து எழுதுங்க. I வெக்டார் ப்ளஸ் 2J வெக்டார் ப்ளஸ் C3
k வெக்டார்னு கிடைச்சிரும். since ABC are coplanar அப்படின்னு சொன்னா we know the formula box product of ABC is equal to 0. அப்ப டிட்டர்மினன்ட்ல போடும்பொழுது வேல்யூஸ் கொடுக்கும்பொழுது ஈக்குவல் டு என்னன்னு கொடுத்துக்கணும் 0ன்னு கொடுத்துட்டு சிம்பிளை பண்ணணும். அப்ப A வோட வேல்யூ 111, B யோட வேல்யூ 100, C யோட வேல்யூ 12, C3 ஈக்குவல் டு 0. அப்ப இதை சிம்பிளை பண்ணீங்கன்னா 1 into 0 minus 1 into C3 plus 1 into 2 equal to 0. அப்ப minus C3 இங்க 0 into 1 0 ஆயிரும். அப்ப minus C3 plus 2 equal to 0. அப்ப C3 is equal to value என்னது plus 2 அப்படின்னு கிடைச்சிருக்கு. ஸோ அப்போ இங்கே C3 யோட வேல்யூ ஃபைண்ட் பண்ண சொன்னல plus 2ன்னு கிடைச்சிருச்சு. அடுத்து பாருங்க 8th சம் பாருங்க. A vector I vector minus K vector, B vector is xi vector plus j vector plus 1 minus x k vector. அடுத்து C vectorல yi vector plus xj vector plus 1 plus x minus y into k vector. ஸோ இப்போ ABC அப்படிங்கிற 3 வெக்டார்ஸ் கொடுத்துட்டு show that box productல ABC depends on neither x nor y. என்ன கொடுத்துருக்காங்க இந்த பாக்ஸ் ப்ராடக்ட்ல இருக்க ABC இந்த வெக்டார்ஸ் ஆர் டிபெண்ட்ஸ் ஆன் நெய்தர் எக்ஸ் நார் ஒய் அப்படிங்கிறத ப்ரூவ் பண்ணேன்னு சொல்கிறாங்க. அப்போ நம்ம என்ன பண்ணுறோம் பாக்ஸ் ப்ராடக்டில் இந்த ஏபிசியை நம்ம பாக்ஸ் ப்ராடக்டில் கொடுக்கறதுக்காக டிட்டர்மினன்ட்ஸ் எழுதிக்கிறோம். 1 0 minus 1 x 1 1 minus x y x 1 plus x minus y. ஸோ இப்போ இந்த டிட்டர்மினன்ட்ஸை நம்ம என்ன பண்ண போகிறோம் ரெடியூஸ் பண்ண போகிறோம். ரெடியூஸிங்கில் பார்த்தீங்கன்னா 1 இன்ட்டு ஸோ அந்த டிட்டர்மினன்ட்ஸை எடுத்துக்கோங்க அதை இதில் வச்சு பாருங்கள். 1 plus x minus y minus x இன்ட்டு 1 minus x minus 1 இன்ட்டு x square minus y. ஓகே அடுத்தது இதை 1ஆல் மல்டிப்ளை பண்ணி சிம்பிளை பண்ணுங்கள். 1 plus x minus y இந்த x உள்ள மல்டிப்ளை பண்ணுங்கள். மைனஸ் x மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆயிரும். x இன்ட்டு x x ஸ்கொயர் அடுத்து இந்த மைனஸ் உள்ளே கொண்டு வாங்க மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய். ஸோ இதில் என்ன ஆகும் மைனஸ் எக்ஸ் ப்ளஸ் எக்ஸு கேன்சல் ஆகும். அதே மாதிரி மைனஸ் ஒய் அண்டு ப்ளஸ் ஒய் கேன்சல் ஆயிரும் அண்டு ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர் அண்டு மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் ஆல்சோ கேன்சல். ஸோ தி ரிமைனிங் வேல்யூ என்ன கிடைக்குது 1 அப்படின்னு கிடைக்குது. அப்போ therefore box product of ABC is independent. என்னன்னு சொல்கிறோம் இதை independent of x and y. x and yல எப்படி இருக்குது இண்டிபெண்ட்டாக இருக்குது அப்படின்னு நம்ம ப்ரூவ் பண்ணியிருக்கோம். அடுத்தது பாருங்கள் 9th sum. If the vectors ai vector plus aj vector plus ck vector அடுத்தது I vector plus k vector and ci vector plus cj vector plus bk vector are coplanar. ஸோ 3 வெக்டார்ஸ் கொடுத்துருக்குறாங்க. இது இங்கே வெக்டார்ஸாக டிபெண்ட் எடுத்துக்கணும். இது ஒரு வெக்டார் i மைனஸ் கே ஐ ப்ளஸ் கேங்கிறது ஒரு வெக்டார். ஸோ இது ஒரு வெக்டார். அப்போ இந்த 3 வெக்டார் என்னன்னு சொல்கிறாங்க கோப்ளைனார்னு கொடுத்துட்டாங்க. ப்ரூவ் தட் C is the geometric mean of A and B. Geometric mean of A and B அப்படின்னு ப்ரூவ் பண்ணுமா Cங்கிறது. அப்போ geometric meanனா A and Bக்கு Cங்கிற இந்த வெக்டார் geometric meanல இருக்குது அப்படின்னு சொல்லி ப்ரூவ் பண்ணணும். அப்போ என்ன பண்ணுறோன்னு பாருங்கள். ABCR கோப்ளைனார் கொடுத்தனால பாக்ஸ் ப்ராடக்ட் ஆஃப் ABC is equal to 0 அப்படின்னு எடுத்துக்கோங்க. அப்போ அதை அப்படியே அப்ளை பண்ணுங்கள். எலமெண்ட்ஸ் அப்ளை பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட் ரோல AAC அடுத்தது 101 தேர்ட் ஒன் CCB ஈக்குவல் டு 0. ஸோ இதை ரெடியூஸ் பண்ணுங்கள். ரெடியூஸ் பண்ணிங்கன்னா A இன்ட்டு 0 மைனஸ் C மைனஸ் A இன்ட்டு B மைனஸ் C ப்ளஸ் C இன்ட்டு C மைனஸ் 0 ஈக்குவல் டு 0. மல்டிப்ளை பண்ணிங்கன்னா மைனஸ் AC மைனஸ் AB ப்ளஸ் AC ப்ளஸ் C ஸ்கொயர் ஈக்குவல் டு 0. இப்போ பார்த்தீங்கன்னா இதில் நம்மளுக்கு ரெடியூஸ் ஆகிறதுக்கு என்ன இருக்குது கேன்சல் பண்ணுறதுக்கு மைனஸ் ஏசி ப்ளஸ் ஏசி கேன்சல் ஆயிடுச்சா. மைனஸ் ஏபி அப்படியே ரைட் சைட் கொண்டு போங்க என்ன கிடைக்கும் C ஸ்கொயர் ஈக்குவல் டு
AB. இப்போ ஜாமெட்ரிக் மீனாக நம்ம 11th ஃபார்முலா படிச்சிருக்கோம், ஞாபகம் இருக்கா? அப்போ A and Bக்கு இது ஜாமெட்ரிக் மீனாக இருக்கணும் C அப்படின்னா C² is equal to AB அப்படிங்கிற கண்டிஷன் நம்மளுக்கு ஏற்கனவே தெரியும். ஸோ இந்த கண்டிஷனுக்கு இதுக்கு வந்தனால C is the geometric mean of A and B அப்படின்னு நம்ம ப்ரூவ் பண்ணியிருக்கோம். ஓகே, 10th sum. A, B, C be 3 non-zero vectors such that C is a unit vector perpendicular to both A vector and B vector. If the angle between A vector and B vector is pi by 6, show that box product of A vector, B vector, C vector the whole square is equal to 1 by 4 into modulus of A vector square modulus of B vector square. So given என்ன இருக்கு? C vector is a unit vector perpendicular to A and B. அப்போ சிங்கிறது யூனிட் வெக்டராக இருக்குது, A and Bக்கு பர்பண்டிகுலராக இருக்குது. அப்போ A and Bக்கு பர்பண்டிகுலராக இருக்குன்னா C is parallel to A cross B அப்படின்னு நம்ம எழுதலாம். ஓகேவா? அப்போ பாக்ஸ் ப்ராடக்ட் ஆஃப் ஏபிசியை எப்படி எக்ஸ்பேண்ட் பண்ணலாம்? A cross B dot C, A cross B dot C இல்லை A dot B cross C எழுதலாம். பட் இங்கே நம்மளுக்கு ஏபிங்கிற வெக்டரை பர்பண்டிகுலர் கொடுத்துருக்கறனால நம்ம என்ன பண்ணிக்கிறோம்? A cross B dot Cன்னு எடுத்துக்கிறோம். இப்போ இதுக்கு மாடுலஸ் கொடுங்க. டேக்கிங் மாடுலஸ் ஆஃப் A cross B மாடுலஸ் ஆஃப் C வெக்டர் கொடுக்கும் பொழுது cos pi. தென் இதை எக்ஸ்பேண்ட் பண்ணும்போது ஃபார்முலாவில் எக்ஸ்பேண்ட் பண்ணும்பொழுது ப்ளஸ் ஆர் மைனஸ் மாடுலஸ் ஆஃப் A வெக்டர் மாடுலஸ் ஆஃப் B வெக்டர் சைன் தீட்டான்னு வரும். தீட்டாவோட வேல்யூ இங்கே பை பை 6 கொடுத்தனால பை பை 6 கொடுத்துக்கோங்க. அடுத்தது மாடுலஸ் ஆஃப் C வெக்டர். இங்கே C வெக்டர் இஸ் அ யூனிட் வெக்டர்னால இது என்ன ஆயிடுச்சு? 1ன்னு ஆன்சர் கிடச்சிரும். இப்போ ப்ளஸ் ஆர் மைனஸ் சைன் பை பை 6ஓட வேல்யூ 1 by 2 மாடுலஸ் ஆஃப் A வெக்டர் மாடுலஸ் ஆஃப் B வெக்டர். அப்போ பாக்ஸ் ப்ராடக்ட் ஆஃப் ABC இஸ் ஈக்குவல் டு ப்ளஸ் ஆர் மைனஸ் 1 by 2 இன்ட்டு மாடுலஸ் ஆஃப் A வெக்டர் மாடுலஸ் ஆஃப் B வெக்டர்னு கிடச்சிருக்கு. ஆனால் ப்ரூவ் பண்ண வேண்டியது ஸ்கொயரில் இருக்கணும் இல்லையா? அப்போ ஸ்கொயரிங் ஆன் போத் சைட்ஸ் கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா பாக்ஸ் ப்ராடக்ட் ஆஃப் ABC த ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு 1 by 4 மாடுலஸ் ஆஃப் A வெக்டர் ஸ்கொயர் மாடுலஸ் ஆஃப் B வெக்டர் ஸ்கொயர். ஸோ இது ப்ரூவ் ஆயிடுச்சு. ஸோ இதோட இந்த 6.2 எக்ஸசைஸ் ஓவர் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் நம்ம அடுத்த எக்ஸசைஸ் பார்க்கலாம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், நெக்ஸ்ட் எக்ஸசைஸ் 6.3. ஸோ இந்த எக்ஸசைஸ் பொறுத்த வரைக்கும் எல்லா சம்ஸுமே நல்லா கோத்ரூ பண்ணிக்கோங்க. பிகாஸ் இது 2 மார்க் 3 மார்க்கில் அடிக்கடி கேட்குற எக்ஸசைஸாக இருக்குது. ஸோ அதனால் நல்லா கோத்ரூ பண்ணிக்கோங்க. ஸோ 6.3ல ஃபர்ஸ்ட் சம் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். இஃப் A வெக்டார் is equal to I vector minus 2j vector plus 3k vector, B vector is equal to 2I vector plus j vector minus 2k vector, and C vector is equal to 3I vector plus 2j vector plus k vector. Find அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் சப்டிவிஷனில் A cross B cross C, A cross B cross C இது வந்து ஸ்கேலார் ட்ரிபிள் ப்ராடக்ட் இல்லையா? ஸோ இப்போ இந்த ஸ்கேலார் ட்ரிபிள் ப்ராடக்ட் எப்படி பண்ணியிருக்கோம் பாருங்கள். ஃபஸ்ட்டு A cross B எடுத்துக்கோங்க. A cross B டிட்டர்மினன்ட்ஸ்குள்ளே எழுதுங்க. I j k 1 minus 2 3 2 plus 1 minus 2. When you are simplifying this, I into 4 minus 3 minus j into minus 2 minus 6 plus k into 1 plus 4. So when you are simplifying, I vector plus 8 j vector plus 5k vector அப்படிங்கிறது A cross B யோட வேல்யூ. அதோட என்ன கிராஸ் பண்ணணுமா? C வெக்டரை கிராஸ் பண்ணணும். அப்போ C வெக்டரையும் டிட்டர்மினன்ட்ஸ் எழுதுங்க. இப்போ பாருங்கள், I j k C வெக்டரையும் சேர்த்து டிட்டர்மினன்ட்ஸ் எழுதும்போது A cross B யோட வேல்யூ என்ன? 1 8 5 கிடச்சிருக்கு. C யோட வேல்யூ 3 2 1. ஸோ அப்படியே சிம்பிளை பண்ணுங்கள். நார்மல் சிம்பிளிஃபிகேஷன்னா அப்படியே சிம்பிளை பண்ண I into 8 minus 10 minus j into 1 minus 15 plus k into 2 minus 24. சிம்பிளை பண்ணினா minus 2i vector plus 14j vector minus 22k vector. இதான் என்ன கிடைச்சிருக்கு? A cross B cross C யோட வேல்யூ. அதுலேயே செகண்ட் சப்டிவிஷன் பாருங்கள், A cross B cross C கேட்டிருக்காங்க. அப்போ A cross B cross C எப்படி வருதுன்னு பார்க்கலாம். அப்போ B cross C முதல் ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கலாம். B cross C ஃபைண்ட் அவுட் பண்ணிங்கன்னா மாடுலஸில் எழுதிக்கோ I j k B யோட வேல்யூ அண்ட் C யோட வேல்யூ. சிம்பிளை பண்ணிங்கன்னா I into 1 plus 4 minus j into 2 plus 6 plus k into 4 minus 3 equal to 5i vector minus 8j vector plus k vector. இதோட வேல்யூ என்னது? B cross C. ஓகேவா? நெக்ஸ்ட் அதோட A cross B cross C பண்ணணும் இல்லையா? அப்போ
ஈக்குவல் டு என்ன பண்ண போகிறோம் டிட்டர்மினன்ஸில் ஐஜேகே எடுத்து எழுதிக்கோ. ஏவோட வேல்யூ தான் ஃபஸ்ட் எழுதணும். 1 - 2 3. அடுத்தது பி கிராஸோட வேல்யூ என்ன கிடைச்சது 5 - 8 1. ஸோ அந்த வேல்யூ அப்ளை பண்ணி சிம்ப்ளை பண்ணுங்கள். அப்போ I இன்ட்டு -2 + 24 - j இன்ட்டு 1 - 15 + k இன்ட்டு -8 + 10. சிம்ப்ளை பண்ணிங்கன்னா 22i வெக்டர் + 14j வெக்டர் + 2k வெக்டர். Are you clear students? ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் பார்த்தீங்கன்னா a cross b cross c ன்னு கேட்டிருந்தாங்க. செகண்ட் சப்டிவிஷன் பார்த்தீங்கன்னா a cross b cross c ன்னு கேட்டிருந்தாங்க. அப்போ இது ரெண்டுக்குமே வேல்யூஸ் என்னவா இருக்கு வேறு வேறையாக தான் இருக்குது. ஓகேவா? ஸோ அப்போ இது தனித்தனியாக சப்டிவிஷனில் கொடுத்துருக்கனால இதை 2 மார்க்கில் தனியாக கேட்கலாம் அல்லது 3 மார்க்கில் ரெண்டையும் சேர்த்து கூட கேட்கலாம். ஸோ அதனால் நல்லா பார்த்துக்கோ. இந்த எக்ஸசைஸ் பொறுத்த வரைக்கும் ரொம்ப இம்பார்ட்டண்டான எக்ஸசைஸ், நல்லா பார்த்துக்கோங்க. அடுத்த செகண்ட் சம் பாருங்கள். ஃபார் எனி வெக்டார் ஏ, ஏதாவது ஒரு வெக்டார் ஏ அப்படின்னு எடுத்துக்கணுமா, ப்ரூவ் தட் I cross A cross I plus J cross A cross J plus K cross A cross K is equal to 2A vector அப்படின்னு ப்ரூவ் பண்ண சொல்கிறாங்க. ஸோ இது அப்படியே நம்ம எடுத்து பண்ணுறதுக்கு பதிலாக நான் தனித்தனியாக எடுத்திருக்கேன் பாருங்கள். I cross A cross I அதை வெக்டார் ட்ரிபிள் ப்ராடக்ட்டில் நம்ம எழுதியிருக்கோம். ஓகேவா? அப்படி எடுத்துக்கும் போது I dot I into A minus I dot A into I J cross A cross J அப்படின்னா J dot J into A minus J dot A into J. ஸோ இதை இந்த ஃபார்முலாவில் அப்படியே அப்ளை பண்ணியிருக்கோம். அதேமாதிரி தேர்ட் ஒன் K cross A cross K, K dot K into A minus K dot A into K. ஸோ எனி வெக்டார் ஏன்னு கொடுத்தனால ஏ வெக்டரை நான் கன்சிடர் பண்ணியிருக்கேன். a1i வெக்டர் ப்ளஸ் a2j வெக்டர் ப்ளஸ் a3k வெக்டர் அப்படின்னு எடுத்திருக்கேன். இப்போ இந்த a1i வெக்டர் a2j வெக்டர் a3k வெக்டரை எங்கே யூஸ் பண்ணுமோ அங்கே நம்ம யூஸ் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி இப்போ நம்ம இதை எடுக்கிறோம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா i டாட் ஐனா 1, j டாட் jனா 1, k டாட் kனா 1. டாட் ப்ராடக்டில் இதோட வேல்யூஸ் என்னது 1 அப்படின்னு நம்மளுக்கு தெரியும். அப்போ இதை அப்படியே எடுத்து எழுதுங்க பார்க்கலாம். 1 into a மைனஸ் a1i அப்படின்னு எடுத்து எழுதிருக்கேன். அப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா i டாட் ஏன்னு இருக்கு இல்லையா, இப்போ இங்கே எங்கெல்லாம் a வெக்டார் இருக்கோ அதுக்கெல்லாம் என்ன யூஸ் பண்ண போகிறோம், இந்த வேல்யூவை யூஸ் பண்ண போகிறோம். a1i வெக்டார் ப்ளஸ் a2j வெக்டார் ப்ளஸ் a3k வெக்டரை யூஸ் பண்ண போகிறோம். பண்ணி டாட் பண்ணும் பொழுது ஐயோட தான் டாட் பண்ண போகிறோம். அப்போ ஐயோட வேல்யூ மட்டும்தான் கிடைக்கும். ஐயோட வேல்யூ இங்கே என்ன கிடைக்குது a1. செகண்ட் ஸ்டெப்பில் பார்த்தீங்கன்னா ஜேயோட டாட் பண்ண போகிறோம். அப்போ ஜேயோட வேல்யூ a2. அடுத்தது தேர்ட் ஸ்டெப்பில் பாருங்கள் கேயோட டாட் பண்ண போகிறோம். கேயோட வேல்யூ a3. அப்போ இந்த இடத்துலலாம் நம்ம என்ன எடுத்துக்க போகிறோம், a1 a2 a3 அப்படின்னு எடுத்து கம்பைன் பண்ணி எழுதியிருக்கேன் பாருங்கள். a மைனஸ் a1i ப்ளஸ் a வெக்டார் மைனஸ் a2j வெக்டார் ப்ளஸ் a வெக்டார் மைனஸ் a3k வெக்டார் அப்படின்னு எழுதியிருக்கோம். இப்போ இதில் a எத்தனை a இருக்குது, 3a இருக்குது. இதில் மைனஸை காமனாக வெளியே எடுத்துகிட்டு ப்ராக்கெட்டில் எழுதுனீங்கன்னா a1i வெக்டார் ப்ளஸ் a2j வெக்டார் ப்ளஸ் a3k வெக்டார். இதோட வேல்யூ a வெக்டார் நம்ம கன்சிடர் பண்ணியிருக்கோம், அதனால் அதை a போட்டுக்கோங்க. அப்போ 3a மைனஸ் a வெக்டார் அப்படின்னா என்ன கிடைக்குது, 2a வெக்டார். ஸோ LHS ஈக்குவல் டு RHS அப்படின்னு நம்மளுக்கு என்ன ஆயிடுச்சு, ப்ரூவ் ஆயிடுச்சு. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், டுடேஸ் கிளாஸ் இஸ் ஓவர். இந்த ஃபார்முலாஸ் நல்லா கோ த்ரூ பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் கிளாஸில் ரிமைனிங் சம்ஸோட அடுத்த எக்ஸசைஸை கண்டினியூ பண்ணிக்கலாம். ஓகே, தேங்க்யூ, டேக் கேர்.